வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க மகிழுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் பார்க்கலாம். ஸோ முக்கியமானதை மட்டும் பார்க்க போகிறோம். இது நிறைய ஃபுல்லாகவே நான் படிச்சுட்டேன். ஸோ இது எதற்காக ப்ரே அப்படின்னா, அதுக்கு எதற்காக இந்த கேஸ் போடப்பட்டது அப்படின்னா, ரிசர்வேஷன் ஃபார் விமன் வந்து ஹரிசாண்டலாக பண்ணணும், நாட் வெர்டிக்கலி அப்படிங்கிறதுக்காக. இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி மற்ற தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தேர்வாணையங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செக்ஷன் 26-27 ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஆக்ட் 2016 பிரகாரம் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30% எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷனுக்கு தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது ஒவ்வொன்றிலையுமே இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பேக்வேர்ட் கிளாஸ், எம்பிசி, அதுக்கப்புறம் வந்து பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம், ஜென்ரல் டேர்ன்லையும் இது பண்ணுறாங்க. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, 100 போஸ்ட் இருந்ததுன்னா 30 பெண்களுக்காக வச்சுட்டு மீதி இருக்க 70 ஆணும் பெண்ணும் போட்டி போட சொல்கிறாங்க. இது தவறு. இதுதான் வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன். இது வந்து இந்த இதில் வந்து தவறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ட் ஆஃப் 2016 இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு மட்டும் எதிரானது இல்லை. ஏற்கனவே ஒரு இந்திரா சாஹினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992 அந்த கேஸுக்கும் அதோட வெர்டிக்ட்டுக்கும் எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த 30% விமன் ரிசர்வேஷனை மட்டும் வெர்டிகுலர் ரிசர்வேஷனாக ட்ரீட் பண்ணல, அந்த பிஎஸ்டிஎம் 20% ரிசர்வேஷனையும் வெர்டிகுலராக ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போ இல்லை பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கேன். நோட்டிஃபிகேஷனில் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் வந்து நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வைக்கலாம். ஆனால் பெண்களுக்கு இவ்வளவு, பிசி பெண்களுக்கு இவ்வளவு, பிசி பிஎஸ்டிஎம் இவ்வளவு அப்படின்னு வைக்கவே கூடாது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரணானது. ஸோ இவங்களும் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க எதெல்லாம் வெர்டிக்கல் ரிசர்வேஷன், சோசியல் ரிசர்வேஷன் இன் ஃபேவர் ஆஃப் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்டர் 16(4) அது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன், சிறப்பு ஒதுக்கீடுங்கிறது மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், தமிழ் மீடியம் இவங்கெல்லாம் வந்து சிறப்பு ஒதுக்கீடு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்ட ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனை பற்றிலாம் டீட்டெயில்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதில் இப்போ கிளியராக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு 19 போஸ்ட் வந்து எஸ்சிக்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எஸ்சிக்காக இருக்குது அப்படின்னா அதில் 30% வரும்போது 4 வந்து பெண்களுக்கு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதில் 4 பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்னா மொத்தம் 19 எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து மெரிட்டில் எடுத்துக்குவாங்க. எஸ்சியாக வந்து 19 பேர் எடுத்துக்குவாங்க. அந்த 19 பேர்த்தில் வந்து ஆல்ரெடி 4 பெண்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா there is no need to disturb the list. இதுக்கு மேலே வேறு ஏதாவது எஸ்சி பெண்களையோ இன்க்ளூட் பண்ணணும் அவசியம் இல்லை. 4 பேர் இருந்தாலே போதும். சப்போஸ் 4 பேர் இல்லை, 2 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கடைசி அந்த 19 பேர்த்தில் கடைசியாக 2 ஆண்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள தூக்கிட்டு 2 பெண்களை கொண்டு வரணும். சப்போஸ் 4 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், 6 பேர் 8 பேர் நார்மலாக அப்படி தான் இருப்பாங்க. 8 பேர் இருந்தால் அவங்கள ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. 4 பேர் அதே லிஸ்ட்டை போட்டணும். இதுதான் வந்து ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன். ஸோ நமக்கு முக்கியமானது இதுதாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் எட் டு பி மேட் இன் தேஸ் கேசஸ் வேர் அப்பாயின்மெண்ட் இன்னும் கொடுக்காம எட் டு பி மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குரூப் 2, இந்த குரூப் 4 இதெல்லாம் இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே இருக்குது. குரூப் 4 இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, அப்பாயின்மெண்ட்ஸ் இன்னும் நடக்கலை. The arrangement given by us would be applied and if the respondents find it to be offending the section. நீங்கள் செக்ஷன் 26 ஆக்ட் பிரகாரம் இனிமே நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது. ஸோ அதனால் இதை திருத்தியோ இல்லை ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்லையோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமினேஷனோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டும் குரூப் 4 எக்ஸாமினேஷனும் இந்த பெண்களுக்கான தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு எல்லாமே கிடைமட்ட இடஒதுக்கீடாக தான் வரும். ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து அப்பீலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியோ இல்லை வந்து கவர்மெண்ட்டோ இதை அப்பீலுக்கு போக மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் 40% இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு இருக்கும்போது நிறைய பேர் வந்து அதுக்குரிய அஜிடேஷன் அதெல்லாம் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. 40%, 30% தான், 40% போகாது. ஈவன் நிறைய பேரே ஃபீல் பண்ணீங்க 40% கூட போய் ஹரிசாண்டலாக பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ இதை ரிவைஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து ரிசல்ட்ஸை
விடுவாங்க. அது டிஎன்பிசி கையில் தான் இருக்குது, அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. டிலே ஆகிறதுனால நிறைய பேர்த்துக்கு பாதிப்பு தான். ஆனாலும் ஒரு நல்ல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த நிறைய போஸ்ட்டில் ஆண்கள் வந்து இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனால பெண்களை விட அதிக மதிப்பெண் எடுத்த நிறைய ஆண்களுக்கு வேலை கிடைக்காமல் போனது. ஸோ இதுவரைக்கும் அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்ததை வந்து போனா போதுன்னு விட்டுறாங்க போலருக்கு. ஸோ இனிமே நடக்க போகிறது இப்போங்கிறது இந்த குரூப் 2 குரூப் 4லாம் வந்துடும். இனிமே இந்த ப்ராசஸ் முடியாது. இப்போ கவுன்சிலிங் கூட நடக்காமல் ஏதாவது இருந்தால் கூட அதுக்கு கூட இதை தான் பண்ணுவாங்க. ஸோ இன்றைய நீதிமன்ற தீர்ப்பால் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் முறையில் மட்டுமே செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இது வந்து சமூக நீதி காக்கப்படுகிறது.